ஹாய் கைஸ், வெல்கம் டு மை அனதர் vlog. டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 ஆக போகுது, 5:25. ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட் எதுக்காக அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி போய் ஒரு பார்சல் எடுத்துடலாம். அந்த பார்சலும் எடுத்துகிட்டு கேப் போட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன எதுங்கிறது தெளிவாக சொல்கிறேன். ஸோ வணக்கம் சென்னை போர்டு. இங்கே பாருங்கள் ஃப்ளைட் எவ்வளோ அழகாக மேலே போகுது, நல்லா சீனரி அழகாக இருக்குது. அதனால் அதையும் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், என்கிட்ட வந்து நீங்கள் இந்த வீடியோலையும் சரி, இனிமேல் வர அப்கமிங் வீடியோஸ்லேயும் சரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. நான் வந்து வெளியிலலாம் போய் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் போயும் vlog பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. நான் வந்து ஆக்சுவலி vlog எடுக்கிற பிளானே இல்லாமல் தான் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவே எடுத்தேன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் வந்து கேபில் போயிட்டுருக்கேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். vlog வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது vlog எடுக்கிற பிளானே கிடையாது. ஸோ கேபில் போயிட்டுருக்கும்போது ஓகே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது, ஏர்போர்ட் போகிறோம், ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்டைல் நம்ம பண்ணுறதை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு அது என்னை என்கரேஜ் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். BMW மினி ஷோரூம் தாண்டிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனம்பாக்கம் வந்தாச்சு. ஏர்போர்ட் தான், ஏர்போர்ட் அவ்வளோதான் வந்தாச்சு. ஸோ கேப் வந்து முடிஞ்சு கேப்லேருந்து இறங்கி பார்சல் போட்டி வந்து எடுத்துகிட்டு ட்ராலி எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன். அப்படியே நடந்து உள்ள வரையும் போகணும், அரைவல் டெர்மினல் போகணும். நான் ஆக்சுவலி மெட்ரோவில் வர ஐடியா, பட் லாஸ்ட் மினிட்ல தான் நான் கேபு போட்டு கிளம்புனேன். அது என்னங்கிறது அப்படியே பேசிகிட்டே ஏர்போர்ட்டில் போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ ரோடு கிராஸ் பண்ணணும். வண்டிங்க வேறு இங்கே நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ரோடு கிராஸ் பண்ணி ஏர்போர்ட்டில் அப்படியே இந்த பக்கம் போய் அரைவல் டெர்மினல் போகணும். எனக்கு எக்ஸாக்ட்லி அரைவல் டெர்மினல் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் எதுங்கிறது வெளியிலேருந்து இப்போ உள்ளே போகிறதுக்கு எந்த வழியில் போகணும்னு தெரியாது. அங்கே போய் யாரையோ கேட்டுட்டு தான் போகணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே அப்படியே கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் வந்து நிறையா பேருக்கு புதுசாக கொண்டு போய் என்னோடய வீடியோவை சேர்த்தும் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக எல்லா வண்டிகளையும் தாண்டி ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சு. ரோடு கிராஸ் பண்ணிட்டேன். இப்போது அடுத்து வந்து உள்ளே போகணும். நடந்து போகிறதுக்கே ஆக்சுவலி 2 வீலர் வழியில் போகணுமா, இல்லை நடந்து போகிறதுக்கு தனியாக பெடஸ்ட்ரியன் இது வச்சுருக்காங்களான்னு தெரில. நான் இதுவரையும் நடந்து வந்ததில்லை. ஸோ கைஸ், ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ நான் வந்து டாக்ஸிலேருந்து இறங்கி இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு இதில் வந்து 15 kg, இந்த 15 kg தூக்கிட்டு அலையணும். அதனால தான் நான் வந்து மெட்ரோவில் வரலான்னு யோசிச்சிருந்தேன். எனக்கு வந்து மெட்ரோ பிடிக்கும், மெட்ரோவில் வரலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் மெட்ரோவில் வரல. ரேப்பிடோ போட்டு போய் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் மெட்ரோ ஏறிக்கலாம், மெட்ரோவில் சென்னை ஏர்போர்ட் வரையும் வந்துடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இப்போ கேபு போட்டு வந்தாச்சு. அரைவல் போகணும். நம்மளை வந்து இந்த டொமஸ்டிக் அரைவல் இதில் போக சொல்லியிருக்காங்க, இந்த சைடு. ஏன்னா டொமஸ்டிக் அரைவல் வந்து அந்த லாஸ்ட் போய் லெஃப்ட் ஆமா. கைஸ், ஏரோ ஹப். ஸோ ஏரோ ஹப்போட ஈஸ்ட் இது உள்ளதான் வந்து PVR தியேட்டர் இருக்குது. இது ஒரு கைண்ட் ஆஃப் மினி மால். எக்ஸாக்ட்லி பெரிய மால்லாம் கிடையாது, மினி மால் தான். ஆனால் இது உள்ள நான் இது வரையும் போனதில்லை பெருசாக. ஸோ இந்த ஏரோ ஹப் மால்குள்ளார போய் நான் vlog பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி போடுற பிளானில் தான் இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வீடியோ போடுவேன். டெர்மினல் 1 தான் நான் போகணும். டெர்மினல் 1ல் டொமஸ்டிக் அரைவல். ஸ்ட்ரைட்டாக போக சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். கைஸ், அப்பா வர ஃப்ளைட் நம்பர் வந்து இங்கே லிஸ்ட் ஆகலை. எஸ், லிஸ்ட் ஆகிருக்கு 7112. இப்போ வந்து எவ்வளோ நேரம் காட்டுது, சேலம் வருகை 4:35 தான்மா வந்துருச்சாமா. ஆல்ரெடி லேண்ட் ஆகிருக்கு மாட்டிருக்கு. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஆவரேஜாக வெளியே வரத்துக்கு எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ் வரும். அவங்க வெளியே வந்து அப்புறம் உள்ளே நடந்து வந்து சூட்கேஸ் எடுத்துகிட்டு வெளியே வரத்துக்கு எப்படி ஒரு அதில் ஒரு 15 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கைஸ், இப்போ தான் நான் வந்து அப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தான் ஃப்ளைட் லேண்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் வரத்துக்கு வெளியில் வரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு
ஒரு அந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் அந்த கடையில் போய்ட்டு ஒரு காஃபி குடிக்கலான்னு இருக்கேன். நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு தெரில, பட் பரவாயில்ல, பார்க்கலாம். கைஸ், இந்த காஃபி 120 rupees ஏர்போர்ட்டில் உள்ள. இதே மெட்ராஸ் காஃபி ஹவுஸோட காஃபி வெளியில், இந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போயிட்டா வந்து வெறும் 50 ரூபா கூட இருக்காது. 40 ரூபா 30 ரூபா 20 rupees தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மெட்ராஸ் காஃபி ஹவுஸில். ஐம் நாட் ஷோர். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏர்போர்ட்டில் ஒரு நார்மல் மேகி பார்த்தீங்கன்னா 260 rupees. அதே வெஜ்ஜு ரோல்லாம் பார்த்தீங்கன்னா 160 rupees. சமோசா பார்த்தீங்கன்னா 130 ரூபா ஒரு சமோசா. இதே சமோசா ஏர்போர்ட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஏர்போர்ட்டில் கடை வச்சுருக்காங்க, அதுக்குண்டான ரெண்டாச்சு கொடுக்கணும் இல்லையா? அந்த ரெண்ட்டு ஏர்போர்ட்டில் கடை வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான காஸ்ட் வரும். காஃபி நல்லா தான் இருக்குது. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த பொட்டியும் இந்த ட்ராலியும் வச்சு தள்ளிட்டு இருக்கேன். இன்னும் வெளியே வரலையே. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த டொமஸ்டிக் அரைவல் டிபார்ச்சர் அதுக்கு என்ன அர்த்தங்கிறதுலாம் தெரியும். ஆனால் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தால் மட்டும் அந்த கன்ஃபியூஷன் ஆயிடுது. இந்த கேட்டு கரெக்டான கேட்டு தானா நான் நிற்கிறது அப்படின்னு. இப்போ எல்லோரும் வெளியே வராங்க. இது A3 A1 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் வந்து எந்த கேட்டில் வெளியே வருவாங்க அப்படிங்கிறதான் தெரியல. ஸோ நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இந்த இடத்துல இருக்கேன்னு. ஆனாலும் இவ்வளோ நேரம் ஆயும் காணோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு டவுட் வருதில்ல. அந்த டவுட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த டவுட் எனக்கு மட்டும்தான் இருக்குதா, இந்த ஃபீலிங் எனக்கு மட்டும்தான் இருக்குதா, இல்லை வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது இருக்குதாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விஜய் நான் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து அவங்களோட ஒர்க் செரிமனியே முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து பதவி ஏற்றுட்டாங்க. ஸோ எடிட் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் பப்ளிஷ் ஆகும். பிகாஸ் இன்றைக்கி ஆல்ரெடி நான் இப்போ எடிட் பண்ணி முடிக்கும் போது இன்றைக்கி வந்து சண்டே நைட்டு இப்போ 11 o'clock ஆகிடுச்சு. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து விஜய் அண்ணா வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சது மட்டும்தான் நான் நியூஸில் பார்த்த மாதிரி காமிச்சிருப்பேன். பிகாஸ் நான் ஒரு 1 week வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடல. பிகாஸ் எல்லாருமே வந்து நான் உட்பட எல்லாருமே வந்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, என்ன அப்டேட் ஏது என்னங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். நானும் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். நான் நல்லாவே தெரியும், நானே நியூஸ் பார்க்குறேன் அப்படிங்கும் போது ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நியூஸ் தான் பார்த்துருப்பாங்க. பிகாஸ் நாட்டில் என்ன நடக்க போகுது, யார் சிஎம் ஆக போகிறா, சிஎம் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோங்கிறனால நான் எடுத்த ஏர்போர்ட் வீடியோ வந்து நேற்று தான் லைக் இன்னைக்கு தான் எடிட் பண்ணி நாளைக்கு தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஹிஸ்ட்ரி மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தானே இது. அதனால வந்து எனக்குலாம் ரொம்ப ஷாக்கு. ஜெயிப்பாங்களா, 108 சீட் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஆப்வியஸ்லி எமோஷ்னல். லைக் அவங்களுக்கு அது எமோஷ்னல், பட் ஒரு வகையில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வீடியோவே பார்ட் 2 போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ இப்போ இது முடிச்ச உடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து சிஎம் ஓத் செரிமனி இருக்கு இல்லையா, அது சண்டேவே நடந்துருச்சு இல்லையா, இன்னைக்கே நடந்துருச்சு. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அதுதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவை போட போகிறேன். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் அதுதான் போட போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் என் சைடில் இருந்து எனக்கு அது எப்படி நான் எமோஷனலாக நான் அதை பார்க்குறேன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ரீலாக போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா பேஜில் வந்து அந்த ரீல் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி 10,000+ வியூஸ் அந்த ரீல் போயிடுச்சு. விஜய் அண்ணா சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற இது சொல்கிறது வந்து அப்படிங்கிற டைலாக் வந்து நான் ரீலாக எடுத்து போட்டிருந்தேன். அது வந்து 10K+ ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ நான் யூடியூபுக்கே வந்து லாங் ஃபார்ம் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் வந்து எடிட் பண்ணி நாளைக்கே அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க என்னோட சேனல் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் கொடுங்க இந்த வீடியோக்கு. கைஸ், இங்கே வந்து டோட்டலாக வீட்டுக்கு போகிறதுக்கு டாக்ஸி வந்து இதில் புக் பண்ணியிருக்கோம். ஏர்போர்ட்டோட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்களோடது, அப்ரூவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்களோடது. இப்போ ஆக்சுவலி எதனால் நான் வந்து அங்கேருந்து வரும்போது வந்து ரேப்பிடோவில் புக் பண்ணி வந்துட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் ஏன் இதில் புக் பண்ணேன் அப்படின்னா, சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இருக்கிறதுலையே இது எதனால் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. கொஞ்சம் இது வந்து ஒஸ்ட்டு தான்.
இங்கே வந்து எல்லோ போர்டு டாக்ஸிலாம் வந்து ஏர்போர்ட் பிக்கப் பாயிண்ட்டில் இங்கே அலோடு கிடையாது. ஏரோ ஹப்போட வெஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். அங்கே போனால் தான் டாக்ஸிஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிராஃபிக்னால இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இது வந்து இதோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஆக்சசபிள் கிடையாது. இப்போ நாங்கள் இங்கேருந்து ஏரோ ஹப் வெஸ்ட் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அந்த லாஸ்ட்டு வரையும் நான் போயிட்டு அங்கேருந்து செகண்ட் ஃப்ளோர் ஏறி போனோம். பிகாஸ் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பா வந்து 65+, ஸோ 60+65 அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் இல்லையா, அவங்கள நான் அவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் கிடையாது. இது மாதிரி வீல் சேரில் வரவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இப்போது நான் ஆப்பில் புக் பண்ணேன்னா எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக வரும். ஒரு 500 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும் வீட்டுக்கு போகிறதுக்கு, இல்லை 400 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். அது நான் இங்கேயே எனக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி எனக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. பட் இப்போது இது மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களா? இங்கே புக் பண்ணி இதில் வர டாக்ஸிஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாமா இங்கே சீனியர் சிட்டிசன். அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். இல்லை வீல் சேரில் வரவங்க அந்த மாதிரியானவங்க அவங்களால மட்டும்தான் டாக்ஸி இங்கே வந்து ஏறிக்க முடியும். நீங்கள் இங்கே புக் பண்ணாலுமே நீங்கள் ஏரோ ஹப்பு இல்லை அங்கே தான் பிக்கப் பாயிண்டில் போய் தான் ஏறிக்க முடியும். இப்போ இதனால எனக்கு என்ன பிரச்சனைனா, இதில் 800 ருபீஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டாக்ஸி ஒன் வே, வெறும் ஒன் வே அவங்களுக்கு 800 ருபீஸ் நான் பே பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக 300-400 ருபீஸ் நான் இப்போ பே பண்ணியிருக்கேன். 300-400 ருபீஸுங்கிறது சாதாரண அமௌண்ட் இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஒன் வே ட்ரிப்புக்கே வந்து நான் இப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆத்தரைஸ்டு ஏர்போர்ட்டில் இருக்கிற முன்னாடி இருக்கிற டாக்ஸி புக் பண்ணுற இது. இவ்வளோ லக்கேஜ் வச்சுட்டு நான் வந்து இப்போது அப்பா வந்து சீனியர் சிட்டிசன், அந்த லாஸ்ட் வரையும் நடந்து போய் அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் வரையும் போய் ஏறணும். ஆப்பில் புக் பண்ணால் சீனியர் சிட்டிசன் சொன்னாலுமே உள்ளே விட மாட்டாங்களாம். இதில் புக் பண்ணால் மட்டும்தான், அதுவும் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம். இது வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் நான் போயிருக்கேன். லண்டன் ஏர்போர்ட்டில் உள்ளே ரொம்ப தூரம் நடக்கணும். ஆனால் அங்கெல்லாம் வந்து நடக்க வேண்டியதில்லை. இங்கேருந்து இப்போது நான் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரையும் நடக்கணும். அந்த லாஸ்ட் வரையும் நடக்கணும்னா இங்கேருந்து எனக்கு வந்து இது இருக்கும், லைக் எலிவேட்டரா இல்லை எஸ்கலேட்டரா, அதுவே வந்து இப்படி ஃப்ளாட்டாக என்னை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பெங்களூர் ஏர்போர்ட்டில் கூட அது இருக்குது. பெங்களூர் ஏர்போர்ட்டில் உள்ளே இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கேயும் நான் இங்கேருந்து அங்கே ஏரோ ஹப் வெஸ்ட்டு போய் செகண்ட் ஃப்ளோர் போய் நான் டாக்ஸி ஏறணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸிலி ஆக்சசபிள், பேசஞ்சருக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போய் அங்கே போய் டாக்ஸிஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சென்னை ஏர்போர்ட் பொறுத்தவரை. மற்றபடி பெங்களூர் ஏர்போர்ட் ஆகட்டும், எல்லா ஏர்போர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிஸ் வந்து அரைவல் வரையும் வரும். அதே மாதிரி டிபார்ச்சர் வரையும் அலோவ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்க்காவது ஒரு ட்ராப் பண்ணிட்டு இல்லை ஒரு பிக்கப் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். அந்த மாதிரி கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹவு பேட்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை பற்றின ஃபீட்பேக். ஸோ கைஸ், கேப் வந்துருச்சு. கேப் வந்தோடனே நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். கேப்பில் வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு எங்களையும் பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஏர்போர்ட் விட்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு மார்னிங் எகெயின் நாங்கள் ஏர்போர்ட் வரணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூகே போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஏர்லி மார்னிங் மறுபடியும் வரணும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன், ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.